السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை தங்களால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ரமலானுடைய இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனுடைய மார்க்க விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய சிறப்பு என்று சொன்னாலே அது திருமறை குர்ஆனுடைய சிறப்பை பற்றி தான் இருக்கிறது என்பதை கடந்த நாட்களிலிருந்து நாம் பார்த்து வருகிறோம், தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். திருமறை குர்ஆன் அது தொழுகையில் எப்படி ஓத வேண்டும், என்ன ஓத வேண்டும் என்பதை மட்டும் கற்றுத் தருவதற்காக வந்தது அல்ல. அது தொழுகையில் மட்டும் ஓதுவதற்குரியதும் கிடையாது. நம்ம மக்கள் அதிகமாக சில காலங்களாகவே இறந்த வீட்டில் ஓதுவாங்க. தொழுகையில ஓதணும் ஆரம்பிச்சா ஓதுவாங்க, நம்ம இறந்த வீட்டில் ஓதுவோம். இப்ப இந்த அளவிற்கு தான் திருமறை குர்ஆனை சுருக்கி வைத்திருந்த ஒரு காலகட்டம் எல்லாம் இருந்தது. ஆனால் திருமறை குர்ஆன் நபிகளாருடைய குணம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகளாருடைய குணம் எப்படி இருந்தது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருப்பி கேட்ட ஒரே கேள்வி: நீங்கள் திருமறை குர்ஆனை ஓதியதில்லையா? ஓதி இருக்கிற. திருமறை குர்ஆன் தான் நபிகளாருடைய குணம் என்று சொன்னார்கள். அப்ப அந்த அடிப்படையில ஒரு முஸ்லிமுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயும் திருமறை குர்ஆன் இணைந்திருக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். திருமறை குர்ஆனோடு நபிகளாருக்கு இருந்த அந்த தொடர்பு எப்படிப்பட்டது, நமக்கு எப்படி தொடர்பு இருக்க வேண்டும். திருமறை குர்ஆன் ஏதோ குர்ஆன் ஓதுறாங்க, நம்ம ஏதோ தொழுறோம், அப்படி அல்லாமல் உளப்பூர்வமாக உளரீதியாக நாம் தொழ வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரிடத்துல, தோழரே குர்ஆனை ஓதுங்கள் என்று சொல்றாங்க. அந்த நபி தோழர் கேட்கிறார்: யா ரசூலல்லாஹ், திருமறை குர்ஆன் அருளப்பட்டதே உங்களுக்கு தான், நான் எப்படி உங்களுக்கு ஓதி காட்ட முடியும்? இல்ல, நீங்கள் ஓதுங்கள். அந்த நபி தோழர் ஓதுகிறார், தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே இருக்கிறார். நபிகளார் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இறுதியில திடீரென்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க: தோழரை போதும், நிறுத்துங்கள். நபிகளாருடைய முகத்தை பார்த்தேன். அந்த நபி தோழர் சொல்றாரு, நபிகளாருடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. எதற்காக அழுதார்கள்? திருமறை குர்ஆன் வசனம் பேசுகிறது: கைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் ஷஹீதின்
வஜினா பிகா அலா ஹாவுலாய் ஷஹீதா. நாளை மறுமை நாள்ல ஒவ்வொரு சமுதாயமும் அவர்களுடைய சாட்சியாளர்களோடு, அதாவது அவர்களுடைய இறை தூதர்களோடு வரக்கூடிய நேரத்தில் இந்த சமுதாயத்திற்கு நபியே நீங்கள் சாட்சியாளர்களாக வந்தால் இந்த சமுதாயத்தின் நிலை எப்படி இருக்கும் என்ற அந்த குர்ஆனுடைய வசனம். மறுமை பற்றிய சிந்தனை. மறுமையில அவ்வளவு மக்கள் வருவாங்க, ரசூல்லா சாட்சியாளராக தூதராக வந்து நிற்பார்கள். இந்த குர்ஆன் வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் நபிகளார் தேம்பி தேம்பி அழுதார்கள். நபிகளாருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, குர்ஆனை இத்தனை வருஷம் ஓதி இருக்கிறோம், என்னைக்காவது குர்ஆனை ஓதி அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நாம் அழுதுண்டா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனை கேட்கக்கூடிய மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று சொல்கிறான். வைதா சமிஅத்தும் மா உன்ஸில இலர் ரசூல், இந்த தூதருக்கு நாம் அருளிய இந்த திருமறை குர்ஆனை அவர்கள் செவியுற்றால் தரா அயூனகும் தஃபீது மினத் தம், அல்லாஹ் மீதுள்ள அந்த அச்சத்தின் காரணத்தினால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் என்று இறைவன் சொல்கிறான். யோசிச்சு பாருங்க, திருமறை குர்ஆனை நாம் ஓதவில்லை என்றால், அதனுடைய அர்த்தத்தை நாம் படிக்கவில்லை என்றால் யார் படிக்கிறது? மாற்று மதத்தை சார்ந்தவங்க படிக்கிறாங்க. ஆனா நம்ம தானே ஓத, நமக்கு தானே அருளப்பட்டது. அவ்வளவு நன்மைகளை அள்ளி தரக்கூடிய திருமறை குர்ஆன் அல்லவா? அப்ப உலகத்துல பேஸ்புக்கு இத்தனை மணி நேரம் ஒதுக்குறோம், வாட்ஸ்அப்புக்கு இத்தனை மணி நேரம், லாஸ்ட் சீன் போட்டிருப்பான் பேஸ்புக்ல. கடைசியாக எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணீங்க? 5 நிமிஷம், 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் காட்டும். வாட்ஸ்அப்ல எல்லாம் மேல எழுதியிருப்பான் லாஸ்ட் சீன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. திருமறை குர்ஆன் லாஸ்ட் சீன் எப்போ? பெருமையா சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுல மக்தப் மதரசாக்கு போனேன், அப்ப குர்ஆன் ஓதுனது அதோடு மறந்துருச்சு. அது ஒரு பெருமை வேற. நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்து கொண்டவர்களை தவிர. அப்ப திருமறை குர்ஆனை நாம் படிக்க வேண்டும், ஏதோ மேலோட்டமாக அல்லாமல் அர்த்தத்தோடு உணர்ந்து படிக்கிறோம். அவ்வளவு விஷயம் இருக்கிறது திருமறை குர்ஆனில் இல்லாத கருத்துக்கள், வாழ்வியல் வழிமுறை எதுலையுமே கிடையாது. உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அடித்து சவால் விட்டு சொல்ல முடியும். இறைவனை சவால் விடுகிறான். அஃபலா யத்ததப்பருல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ், இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? திருமறை குர்ஆனை படித்து பார்க்க வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் அநேக முரண்பாடுகள் இருக்கும் என்று இறைவன் சொல்கிறான். அஃபலா யத்ததப்பருல் குர்ஆன், இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் படித்து பார்க்க வேண்டாமா? அம்மலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளத்தில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க குர்ஆனை. இல்லைன்னா உங்க உள்ளத்தில் பூட்டு போடப்பட்டிருக்கிறது என்று இறைவன் சொல்கிறான். அப்போ திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கருத்து ரீதியாக, அர்த்த ரீதியாக படித்து அழ வேண்டும். நபிகளார் அழுத்திருக்கிறார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? அழுறதுன்னா பெண்கள் தான் அழுவாங்க, அழுறதுன்னா பலகீனமானவர்கள் அழுவார்கள். அப்படி அல்ல. வீரர்களின் வீரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்துல தன்னந்தனியாக எதிரிகளை எதிர்த்து நின்றவர்கள். அந்த ரசூலுல்லாஹ் கண்ணீர் விட்டு அழுதார்கள் திருமறை குர்ஆனை படித்த பொழுது. ரோம பேரரசுகள், பாரசீக பேரரசுகள் எல்லாம் உமர் என்ற பெயரை கேட்டால் நடுநடுங்கி போவார்கள். அந்த உமர் திருமறை குர்ஆனை ஓதுகிறார். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய கவலையும் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன் என்று அந்த வசனத்தை ஓதும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்போ நம்ம திருமறை குர்ஆனை உள்ளபூர்வமாக, ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை கூறி நிறைவு செய்கிறேன், உளப்பூர்வமாக நாம் படித்து அழுது நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். திருமறை குர்ஆன் தடுக்கக்கூடிய விஷயத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். இன்னைக்கு ஓதுனமே தொழுகையில, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷியம் முத்தஸத்தியம் மின் ஹஷ்யத்தில்லாஹ், இறைவன் சொல்கிறான், இந்த திருமறை குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் அருளி இருந்தால் நபியே நீர் பார்ப்பீர். எப்படி தெரியுமா? காஷியம் முத்தஸத்தியம் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தினால் அந்த மலை சுக்குநூறாக நொறுங்கி விடுவதை நீங்கள் பார்ப்பீர். அப்போ குர்ஆனுடைய அந்த உபதேசம் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மலையில நாம் அருளி இருந்தால் அது சுக்குநூறா நொறுங்கிடும் என்று இறைவன் சொல்கிறான். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம மனசு கல்லா போயிருச்சா, இறக்கமே இல்லாம இருக்கிறா, அறிவே வராம இருக்குது அப்படி நம்ம திட்டுவோம் இல்ல, அது மாதிரி இறைவன் சொல்றான், கல்லு மலை இருக்குது, அந்த மலையை சுக்குநூறாக நொறுங்கி விடுகிறது. இந்த திருமறை குர்ஆனை படிக்கக்கூடிய நேரத்தில் உன்னுடைய உள்ள மட்டும் மாற மாட்டேங்குதா? எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. இறைவன் சொல்றான், அந்த ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், லா ரஐதஹு, நபியே நீர் பார்ப்பீர், காஷியம் முத்தஸத்தியம் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தினால் அந்த மலை கூட நொறுங்கி விடும்.
ஆகவே திருமறை குர்ஆனை கற்று எத்தனையோ நபி தோழர்கள் அவ்வளவு அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்து கொண்டிருந்தவர்கள் திருமறை குர்ஆன் மூலமாக மனிதர்கள் மிக சிறந்த மனிதர்களாக மாறி இருக்கிறார்கள். எத்தனையோ மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், கொடூரர்களாக, அரக்கர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் வந்திருக்கிறார்கள். ஆகவே திருமறை குர்ஆனை ஏதோ தொழுகையிலோ அல்லது இறந்த வீட்டிலோ மட்டும் ஓதுவதற்கு அல்லாமல் அதை தினமும் ஓதி அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். இரு உலகிலும் வெற்றி பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم.